பாளையம் பேரூராட்சியில் ஒரு தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த அந்த பெண் குழந்தையுடைய தந்தை பக்கத்தில் லேத் ஒர்க் ஷாப்பில் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அன்றைக்கி சம்பவத்தன்னைக்கு குழந்தை கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த 10 வயது குழந்தை போயிருக்கு. போன குழந்தை திரும்பி வரவே இல்லை. இவங்க பூரா தேடிட்டே இருந்திருக்கிறாங்க, கிடைக்கவே இல்லை. கடைசியில் நம்ம சூலூர் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சிருக்காங்க. அவங்க சம்மந்தப்பட்ட 1 மணி நேரத்திலேயே அங்கே தீவிரமாக நடவடிக்கையை மேற்கொண்டு அங்கே இருக்கிற கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாத்தையுமே கண்காணித்து அந்த பகுதியை சேர்ந்த 2 குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்சப்பட்ட டைம்லேயே கரெக்டாக அவசர உதவி 100க்கு பெண்ணுடைய அந்த குழந்தையினுடைய சடலம் கண்ணம்பாளையம் குளத்தில் இருக்கிறதா தகவல் கிடச்சி போலீஸார் அங்கே விரைந்து போய் சடலத்தை கைப்பற்றிட்டாங்க. அந்த அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சாலை மறியல் அந்த பகுதி மக்கள் அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக முறையாக போராடி அந்த குழந்தைக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். தற்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தையோட உடல் அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு உறவினர்களிடம் வழங்கப்பட்டுருச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த பகுதியை சார்ந்த 2 குற்றவாளிகள் அந்த குழந்தையை இந்த அளவுக்கு மரணம் வர்ற அளவுக்கு டார்ச்சர் பண்ண அந்த 2 குற்றவாளிகளுக்கும் நீதிமன்றம் உயர் ரீதியான தண்டனை வழங்கணும்னு சொல்லியும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கணும்னு சொல்லியும் குமரதேவி திருக்கோவில் பல்லபாளையம் பேரூராட்சி பகுதியில் அமைக்கணும்னு இந்து அறநிலையத்துறை சார்பாக அமைக்கணும்னு சொல்லியும் அஞ்சலையம்மாள் திருவுருவ சிலை நமது சூலூர் பகுதியில் அமைக்கணும்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் 5 கோரிக்கைகளை தெரிவித்து இந்த வீடியோவை முடிச்சுக்கணும்.